செகண்ட் லைஃப்ன்றது ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு ஃபேமிலியா கொண்டு போறதுன்றது ஒரு லைஃப் ஸ்டைல். ஒருத்தவங்களுக்கு 3 விதமா, ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கவங்க, கல்யாணம் ஆகி ஹஸ்பண்டோட இருக்கவங்க ஒரு லைஃப் ஸ்டைல்ப்பா. பேரண்ட்ஸ் சிங்கிள் பேரண்டாவே இருக்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல். இந்த மாதிரி செகண்ட் மேரேஜ்ல வாழ்றது ஒரு லைஃப் ஸ்டைல். இது வந்து இதுவுமே பெரிய ஸ்ட்ரகிள் தான். இதுக்கு நமக்கு சம்டைம் தோணும், ஐயப்பா நம்ம சிங்கிளாவே, நம்ம வந்து சிங்கிள் பேரண்டாவே இருந்து வளர்த்துட்டு போயிடலாம். இப்போ வந்து மணியாவோ நம்ம அப்படியே ஒரு டிபென்ஸ்ல நாங்க போயிருந்தா, இந்த ஆஃப்டர் தட் 3 இயர்ஸ்ல வந்து நான் திரும்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இந்த டைமுக்கு இன்டர்வியூக்கு வரணும் அப்படின்றதே இருக்காது. நம்மளுக்கான ஸ்ட்ரகிள், நம்மளுக்கான ஏர்னிங், என் பையனுக்காக நான் இப்பவும் கஷ்டப்படுறேன், என் பையனுக்காக நான் உழைக்கிறேன். என் பையனை வந்து யாருக்காகவும் எந்த சூழ்நிலையும் யாரு மேலேயும் அந்த பாரத்தை இறக்கி வைக்க மாட்டேன். என்னுடைய பையன் இதை நான் இவனுக்கானது எல்லாமே நான் மட்டும் தான் பார்க்குறேன். எங்க அப்பாக்கான எல்லா விஷயத்தையும் நான் தான் பார்க்குறேன். அதுக்கு நான் ஏர்ன் பண்ணிட்டே தான் இருக்கேன். நம்மளுக்கு ஒரு சோல்மேட் வேணுன்றதுக்காக தான் ஒரு கல்யாணமே தவிர நம்மளோட ஃபுல் பாண்டிங் அதில், நம்மளுடைய ஃபுல்லோட பாரத்தையும் அதில் வைக்கணுன்றதுக்காக கிடையாது.